தேவன் சொன்ன வார்த்தை என்னவென்றால், ஆபிரகாமே சொல்லுங்க பார்க்கலாம் என்ன சொன்னார்னு, நீ உன் இருப்பிடத்தை விட்டு, உன்னுடைய ஜனங்களை விட்டு, உன்னுடைய பழக்க வழக்கத்தையும் விட்டு விலகி நான் காண்பிக்கும் தேசத்திற்கு என்ன செய்யணும், போ என்று சொன்னார். அதாவது நேரடியா நாம் ஒருவேளை வசனத்திலே வாசிக்கிற போது, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ அப்படின்னாரு. தேவன் என்ன சொல்லுகிறார், நீ உன் இனத்தையும் விட்டு விலகி சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. ஆனா அங்க நடந்தது என்னன்னா, ஆபிரகாம் தேவன் சொன்னபடி புறப்பட்டு போனான். ஆனால் தன்னோடு கூட அழைத்துச் செல்லக்கூடாத ஒரு நபரையும் அவன் கூட அழைத்துச் செல்லுகிறான். யாருங்க அது? லோத்து. இப்ப கேள்வி, லோத்து ஆபிரகாமோட கூட செல்லுவது அது தேவனுடைய நோக்கமா, தேவனுடைய சித்தமா என்று ஒருவேளை கேள்வி எழுப்புவோம் என்றால், அது பெரும்பாலும் தேவனுடைய சித்தம் இல்லதான். ஏனென்றால் தேவன் ஏற்கனவே தெளிவாய் சொல்லிவிட்டார், ஆபிரகாமே நீ உன் இனத்தை விட்டு பிரிந்து போக வேண்டும். அந்த லோத்து யாரு? உன்னுடைய இனத்தான் தானே. அதுவும் இந்த லோத்து ஆபிரகாமுக்கு என்ன முறை தெரியுங்களா? ஆபிரகாமுடைய தகப்பன் பெயர் என்ன? தேராகு. ஆபிரகாமுக்கு 2 தம்பிகள் இருந்தாங்க. யார் தெரியுமாங்க? நாகோர், ஆரான். நாகோர், ஆரான் இவர்கள் ஆபிரகாமின் சகோதரர்கள். ஆரான் என்ற தம்பிக்கு பிறந்த மகன்தான் லோத்து. இப்போ ஆபிரகாமுக்கு லோத்து என்ன முறை தன் தம்பியின் மகன் என்பதனாலே? சொல்லுங்க பார்க்கலாம். மகன் தானங்க. அப்போ லோத்துக்கு ஆபிரகாம் என்ன முறைங்க? பெரியப்பா இல்லையா? சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆபிரகாமுக்கு லோத்து ஆக்சுவலா யாருங்க? அவனுடைய இனத்தான், அப்படித்தானே? தேவன் என்ன சொன்னார்? உன் இனத்தை விட்டு விட்டு போக வேண்டும் என்றார். ஆனா ஆபிரகாம் என்ன செய்யறான்? தன் இனத்தானையே அழைத்துச் செல்லுகிறான். சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரியவர்களாக நாம் இருந்து கொண்டே, ஆவிக்குரிய காரியங்களை வெளிப்படுத்திக் கொண்டே, தேவன் சொன்னபடி செய்து கொண்டே, எங்கேயாவது ஒரு இடத்துல தேவனுக்கு இஷ்டமில்லாதவைகளை நாம கூடையே வச்சுக்கிட்டே இருப்போம். நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க. நாம் வேத வார்த்தையின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டே, ஊழியத்திலும் பங்கெடுத்துக் கொண்டே, ஆவிக்குரியவர்களாக முன்னேறிக் கொண்டே, நமக்கு தெரிந்தும் கூட ஏதோ ஒரு தவறை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒரு தப்பை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறோம். தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு நபரை, தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு பழக்கத்தை, தேவன் கூடாது என்று சொன்ன ஒரு காரியத்தை நம்மோடே கூட நாம் வைத்துக்கொண்டே இருப்போம். நம்மிடத்திலே அதை விட்டு வைத்துக்கொண்டே இருப்போம். ஒருவேளை இதுதான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிறதோ என்னவோ. ஒரு முறை நீ சிந்தித்துப் பார். நீ ஆவிக்குரியவன், தேவ வார்த்தையின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவன், தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். நல்லது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில யாரோ ஒருவர், அதாவது உன்னோடே கூட இருக்கக்கூடாதவரை இருக்க வைத்துக் கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கைக்குள் வரக்கூடாத யாரையோ வர வைத்துக் கொண்டே இருக்கிறாய். நீ செய்யக்கூடாத ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கைக்குள் நடக்கக்கூடாத ஒரு காரியத்தை நடப்பிக்கிறாய். அது உனக்கு தெரியும் தப்பு என்று, ஆனாலும் செய்கிறாய். அந்த நபரோடு கூட பந்தத்தை, சம்பந்தத்தை அல்லது நீ வைத்துக் கொண்டிருக்கிற உறவுகளை தப்பு என்று நீ அறிந்திருந்தும் அதை தொடர்ந்து கொண்டே இருக்கிறாய். சகோதரனே, சகோதரியே, ஆபத்து. அது உனக்கு நல்லது அல்ல. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பிரகாரமான முதல் அடியை எடுத்து வைக்கிறான். ஆபிரகாம் ஒரு புது விசுவாசி. தேவன் ஆபிரகாமை அழைத்தபோது ஆபிரகாம் தன் தேசத்தையும் தன் இனத்தையும் தன் தகப்பன் வீட்டாரையும் விட்டு புறப்பட்டு தேவன் காண்பித்த தேசத்திற்கு தான் பிரயாணமாய் புறப்பட்டு போய்க் கொண்டிருந்த சமயத்தில் தேவன் உன் இனத்தாரை விட்டுவிட்டு செல் என்று சொல்லியிருக்கையில் தன் இனத்தானான லோத்துவை தன்னோடே கூட அழைத்துக் கொண்டு போகிறான். அப்பொழுது ஆபிரகாம் நினைத்தான், அல்லது ஒருவேளை நினைத்திருப்பான், ஒன்னும் தப்பு இல்லையே, ஒருத்தன் தானே, தப்பு இல்லையே, இனத்தாரில் எல்லாரையும் நான் அழைச்சிக்கிட்டு போலையே, ஒரு ஆளைத்தான் நான் கூட்டிக்கிட்டு போறேன், அதனால என்ன பரவாயில்ல என்று ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம். நம்மள கூட சில பேர் அப்படிப்பட்டவங்க இருக்கக்கூடும். ஒரு தப்பு தானே, ஒரு பாவம் தானே, இந்த ஒரே ஒரு பலவீனம் தானே, இந்த ஒரே ஒரு நண்பன் தானே, பரவாயில்ல,
ஆண்டவர் என்னையும் கண்டிப்பா புரிஞ்சுக்குவார் என்கிற யோசனை நம்மில் சில பேருக்கு இருக்கலாம். எனவேதான் அந்த ஒரு தப்பை திரும்ப திரும்பவும் செய்ய வேண்டியிருக்கு. அந்த ஒரே பாவத்தை மறுபடியும் மறுபடியும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஒரு தப்பை மறுபடியும் செய்ய இடம் கொடுக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும் எங்கே மறுபடி நீ விடுகிறாய் என்று, எந்தெந்த இடத்திலே மறுபடி தப்பு செய்கிறாய் என்று, எங்கே மறுபடி அந்த நபரோடு கூட நீ பேசுகிறாய் என்று, அந்த நபரோடு கூட செல்லுகிறாய் என்று, அந்த நபரோடு கூட தப்பு செய்கிறாய் என்று உனக்கு தெரியும். ஒருபுறம் ஆவிக்குரியவர்களாய் காணப்பட்டுக் கொண்டு, ஒருபுறம் நன்றாக ஜெபித்துக் கொண்டு, மறுபுறத்திலே ஊழியத்திலும் பங்கெடுத்துக் கொண்டு, மறுபுறத்திலே சாட்சியாக வாழ்ந்து கொண்டு, இன்னொரு புறம் ஆலயத்துக்கும் தவறாமல் வந்து கொண்டு, அதேபோல சுவிசேஷ விருத்திக்காக உன்னால் செய்ய முடிகிற உதவிகள் எல்லாம் செய்து கொண்டு, எதற்காக அந்த தப்பை இன்னும் உன் வாழ்க்கையில வைத்துக் கொண்டிருக்கிறாய்? ஒரு முறை நீ சிந்தித்துப் பார். பரிசுத்தமுள்ள பிதாவே, சிலர் ஆவிக்குரிய காரியங்களில் சரியாக இருந்தார்கள், இன்னும் சிலர் ஆவிக்குரிய காரியங்களை அலட்சியம் செய்தார்கள். இன்று எங்களிலும் சில பேர் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆவிக்குரியவைகளை சரியாய் கட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள், ஆவிக்குரிய காரியங்களை அலட்சியம் செய்வோரும் இருக்கிறார்கள். ஐயோ, ஆவிக்குரிய காரியங்களை அலட்சியம் செய்த லோத்தின் வாழ்க்கை இல்லமில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டது, இல்லத்தரசி இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டது. ஒரு கட்டத்தில் லோத்துவின் பிள்ளைகளும் கூட சபிக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டார்களே ஆண்டவரே. அதற்கு காரணம் ஆவிக்குரியவைகளை சரியாய் கட்டிக்கொள்ளாமல் ஆஸ்தி அந்தஸ்துகளின் பின்னால் ஓடிக்கொண்டே இருந்தார்கள், அதிகாரத்தின் பின்னால் நாடி ஓடினார்கள், எந்த யோசனையும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவரே, ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டார்களே. எங்களில் யாராவது லோத்துவைப் போல வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால் இந்த நாளிலே தெளிவாய் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, ஜெபத்திலே பலனற்று போய்விட்டால் நாங்கள் எடுக்கிற முடிவுகளிலும் பலனில்லாமல் இருக்கும். இன்றும் எங்களில் அநேகர் பலவீனமான நிலையிலே முடிவுகளை எடுக்கிறார்கள். வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் நஷ்டத்தை உண்டாக்குகிற முடிவுகளை எடுத்து விடுகிறார்கள். இப்படி எத்தனையோ ஆவிக்குரிய பாடங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரப்பா. விதைக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆபிரகாமைப் போல வாழ வேண்டும், ஆபிரகாமைப் போலவே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆபிரகாமைப் போல முன் உதாரணமானவர்களாய் நிற்க வேண்டும். அப்பேற்பட்ட கிருபை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்ரியும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷலோம்.